அவரை சுற்றி நான் வளர்த்த பிள்ளைகள் தான். பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து வளர்த்த பிள்ளைகள் தான். அவர்கள் ஏதோ தெரியவில்லை, அவரோடு சேர்ந்து அவர்களும் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அது ஒரு தனி அணியாக செயல்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை, அது ஒரு தனி கட்சியாக செயல்படுவது போன்ற தோற்றத்தை அவர்கள் ஒரு 10 பேர் அவரோடு சேர்ந்து கொண்டு செய்து வருகிறார்கள். எனக்கு அவர்கள் பேரிலே வருத்தம் இருந்தாலும் அவர்கள் திறந்த வாய்ப்புள்ளது என்பதனாலே அவர்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். நான் 10 பேரோ 11 12 இவர்களெல்லாம் நான் கொஞ்சம் நஞ்சமாக அவர்களை உதவி செய்யவில்லை. அவர்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு, அந்த அளவிற்கு அவர்களுக்கு வளர்த்து விட்டேன், உதவி செய்தேன். இதையெல்லாம் உதவி செய்துட்டு வளர்த்து விட்டு சொல்லி காட்டுவது நன்றாக இருக்காது என்றாலும் கூட அவர்கள் யார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல தேவையும் இல்லை. நான் சுருக்கமாகவே சொல்லிவிட்டேன். அங்கே இருந்தால், அன்புமணியோடு இருந்தால் அவருக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும் என்பதனால் கூட இருக்கலாம். எப்படியோ அவர்களும் என்னோடு இருந்தவர்கள்தான், நான் வளர்த்தவர்கள்தான். நான் இல்லாமல் அவர்கள் வளர்ந்திருக்க முடியாது, இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. அது போகட்டும். மூத்தவர்கள் ஒரு 4-5 பேர் அன்புமணிக்கு அறிவுரை சொல்லி, அப்பா சொல்வதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர் எதையும் கேட்காமல் மதிக்காமல் போனது. மரியாதைக்குரிய பழக்கருப்பையா அவர்கள் கூட தந்தையிடம் தோற்பது, தந்தையிடம் மகன் தோற்பது பெரிய தவறல்ல என்று பல முறை சொல்லியிருக்கிறார், அறிவுரை சொல்லியிருக்கிறார். இது தோற்பது வெற்றி பெறுவது அல்ல. அவர் நல்ல அறிவுரை சொல்லியிருக்கிறார், 2-3 தடவை சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் சொன்னது தந்தை சொல்கிற மாதிரி, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்கிற மாதிரி தந்தை சொல்லை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும், அதிலே தவறில்லை என்று அவர் மிக அழகாக ஊடகங்களிலே சொல்லியிருக்கிறார். இதுபோன்று பல மூத்தோர்கள் பொதுவாக சொல்வார்கள், மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று சொல்வார்கள். அப்படி அமிர்தம் போன்ற வார்த்தைகளை, அறிவுரைகளை அவர் சொன்னாலும் கூட அவர் எதையும் கேட்காமல் இப்படி இந்த மாதிரியான ஒரு நிலை வருவதற்கு காரணமாக இருந்தார். நம்முடைய பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்தபோது அவர் பேசிய பேச்சு கூட இதற்கு பொருந்தும்.
தந்தையினுடைய செயலை விட உயரமாக இருக்கக்கூடாது. அந்த தஞ்சை பெரிய கோயில் அந்த உயரம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டப்பட்ட உயரம், அது பெரிய கோயில் உயரமாகவும் இது கொஞ்சம் தாழ்வாகவும் இருந்ததை சுட்டி காட்டி, ஆக அவர் அழகாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய பிரதமர் அவர்கள். இப்படி பல்வேறு தரப்பினரும் அவருக்கு அறிவுரை சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. அதனாலே தான் இந்த முடிவை எடுக்கிறோம். இன்று முதல் என்னுடைய இரா என்ற தலைப்பெழுத்தை போட்டுக்கொள்ளலாம். கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சி இது 45-46 ஆண்டு காலம் ஓடி ஓடி உழைத்து ராந்தல் விளக்கிலே வயல்வெளியிலே நடந்து தண்ணி வண்ணி இல்லாமல் இரவு 3 மணிக்கு அப்பொழுது கூட கஞ்சியை குடித்து 96,000 கிராமங்களுக்கு இதுவரை சென்று தெற்கே கன்னியாகுமரியிலிருந்து வடக்கே கும்படிப்பூண்டி வரை, அதே போன்று கிழக்கே மேற்கே என்று எல்லா கிராமங்களுக்கும் சென்று ஒரு கிராமம் பாக்கி இல்லாமல் 96,000 கிராமங்களுக்கு சென்று கஷ்டப்பட்டு இந்த கட்சியை உருவாக்கினேன். இந்த கட்சியை வளர்த்தேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.